அரசு டெண்டர்கள் அதிரடி ரத்து. செலவை குறைக்க விஜய் அரசு எடுத்த முக்கிய முடிவு. தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல பிறப்பிக்கப்பட்ட ஒப்பந்த பணிகளுக்கான ஆணைகள ரத்து செஞ்சு திட்டங்களோட மதிப்பீட்டு செலவ கணிசமா குறைக்கிறதுக்காக அதிரடியான நடவடிக்கைகளை விஜய் அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுல அரசு எந்திரத்தோட நிதிச்சுமையை குறைக்கவும், வளர்ச்சி திட்டங்கள்ல வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், பல்வேறு துறைகள்ல விடப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் அதிரடி நடவடிக்கைகளை மாநில அரசு வேகப்படுத்தியிருக்கு. நிர்வாக சீர்திருத்தம் அப்புறம் திட்ட செலவு மறு ஆய்வு அப்படிங்கிற பெயர்ல மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த நடவடிக்கையால அரசு கருவூலத்துக்கு பெருமளவிலான நிதி மிச்சமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல முடிவடைஞ்ச திமுக ஆட்சியோட இறுதி மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு பல்வேறு துறைகள் மூலமா அவசர அவசரமா புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டது. இப்படி கோரப்பட்ட பல திட்டங்களுக்கு பின்னாடி பல்வேறு நிர்வாக ரீதியிலான முறைகேடுகளும் வெளிப்படையற்ற நடைமுறைகளும் ஒளிஞ்சிருக்கிறதா தொடர் புகார்கள் எழுந்தது. குறிப்பா சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சாதகமா ஒப்பந்தங்களை ஒதுக்குறதுக்காக திட்டங்களோட மதிப்பீட்டு செலவு செயற்கையா உயர்த்தப்பட்டதாகவும், பணிகளுக்கான கமிஷன் தொகைகள் முன்னாடியே கைமாறினதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் அரசு வட்டாரங்கள்ல கசிய தொடங்குச்சு. இந்த சூழல்ல முந்தைய ஆட்சி காலத்துல இறுதி செய்யப்படாம அப்புறம் நடைமுறைப்படுத்தப்படாம நிலுவையில் இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே முழுமையா தணிக்கை செய்ய தற்போதைய அரசு உத்தரவிட்டது. இதோட விளைவா மாநிலத்தின் மேல முக்கியமான துறைகளான பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நகராட்சி நிர்வாகம் அப்புறம் குடிநீர் வழங்கல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்ல விடப்பட்ட டெண்டர்கள் கட்டம் கட்டமா கைவிடப்பட்டு வருது. பொதுவா ஒரு ஆட்சி காலத்துல கோரப்படக்கூடிய டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டா அடுத்த தடவை புதிய டெண்டர் விடுறப்போ திட்டத்தோட மதிப்பீட்டு தொகை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் வழக்கமான நடைமுறையா இருந்தது. ஆனா இங்க நிலைமை தலைகீழா மாறி இருக்கிறத பத்தி நிதித்துறை அதிகாரிகள் சில முக்கிய விவரங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. முந்தைய ஆட்சிகள்ல நிர்வாக காரணங்களை சொல்லி பழைய டெண்டர்களை ரத்து செய்வாங்க. அதுக்கு பின்னாடி புதிய டெண்டர்களை கோர்றப்போ திட்டப்பணிகளோட மதிப்பீட்டு செலவை 20% 50% வரைக்கும் தேவையில்லாம உயர்த்தி காட்டுறது வழக்கமா இருந்துச்சு. ஆனா தற்போதைய மறு ஆய்வு நடவடிக்கை முற்றிலும் வேறுபட்டது. இப்போ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சிறப்பு ஆய்வின் மூலமா திட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் அப்புறம் மிகைப்படுத்தப்பட்ட கொட்டேஷன்கள் கண்டறியப்பட்டு வருது. இதனால ஏற்கனவே விடப்பட்ட ஆயிரக்கணக்கான டெண்டர்கள் முழுமையா ரத்து செய்யப்பட்டு புதிய நிபந்தனைகளோட கூடிய மறு டெண்டர்கள் விரைவிலேயே கோரப்பட போகுது. இப்படி மறு டெண்டர் கோரப்படுறப்போ முறைகேடான சேர்க்கைகள் தவிர்க்கப்பட்டு திட்டங்களோட உண்மையான செலவு மட்டுமே கணக்கிடப்படும். இது மூலமா முந்தைய மதிப்பீட்டுல இருந்து 10% வரைக்கும் செலவு குறைய வாய்ப்பிருக்கு. இது மாநில அரசோட நிதி பற்றாக்குறைய கணிசமா குறைக்கிறதோட திட்டப்பணிகளை உரிய நேரத்துல தங்கு தடையில்லாம முடிக்கவும் வழிவகுக்கும். இன்னும் பல துறைகள்லயும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்கள் பத்தின பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு வருது. வரக்கூடிய நாட்கள்ல மேலும் பல துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு தெரியுது. அரசோட இந்த அதிரடி நடவடிக்கை ஒப்பந்ததாரர்கள் மத்தியிலையும் அரசு நிர்வாக வட்டாரங்கள்லயும் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.